பிரைஸ் தி லார்ட். இன்றைக்கு ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிற வார்த்தை செப்பனியா 3வது அதிகாரம் 15வது வசனம். கர்த்தர் உன் ஆக்கினைகளை அகற்றி உன் சத்துருக்களை விலக்கினார். இஸ்ரவேலின் ராஜாவாகிய கர்த்தர் உன் நடுவில் இருக்கிறார், இனி தீங்கை காணாதிருப்பாய். ஆண்டவர் இந்த நாள்ல உங்களுக்கு கொடுக்கிற வார்த்தை, இஸ்ரவேலின் ராஜாவாகிய கர்த்தர் உன் நடுவில் இருக்கிறார். ஆமாங்க, இன்னைக்கு ஏசப்பா உங்க வாழ்க்கையில உங்க நடுவுல இருக்கிறார். இன்னைக்கு நீங்க ஒரு இடத்துல தனிமையா இருக்கிறது போல இருக்கும். ஏன்னா பிரச்சனை நிறைய இருக்கும் பொழுதுதான் ரொம்ப கவலை வரும். எனக்கு இந்த இடத்துல ஆறுதல் சொல்லவோ, இந்த இடத்துல எனக்கு சப்போர்ட் பண்ண இல்லை, ஒரு நாள் என் கூட நிறைய பேர் இருந்தாங்க, இன்னைக்கு எனக்கு யாருமே இல்லை அப்படிங்கிற ஒரு துக்கத்துல இல்லை ஒரு கவலையில நீங்க இருக்கலாம். ஆனா இங்க வார்த்தையில என்ன சொல்றாரு அப்படின்னா, இஸ்ரவேலின் ராஜா என்ன பண்றாரா, உங்க நடுவுல இருக்கிறாரா. இந்த ராஜா என்னென்ன அற்புதங்களை செய்வார், என்ன மாற்றத்தை தர போறார், எந்த மாதிரி ஆசீர்வாதம் தர போறாரு. இதுல சொல்லப்பட்டிருக்க வார்த்தை தீங்கை காணாதிருப்பாய். முதலாவது சொல்றாரு, கர்த்தர் உன் ஆக்கினைகளை அகற்றி. ஆக்கினை அப்படின்னு என்ன தெரியுமாங்க, நம்ம நிறைய இடங்கள்ல செய்த தவறு நிமித்தம் நம்ம ஏதாவது ஒரு காரியத்துல பிரச்சனையோ போராட்டத்துல மாட்டியிருப்போம். ஆண்டவர் சொல்ற, உன் பிரச்சனையை நான் உனக்கு என்ன பண்ணுவேன், மாற்றுவேன். அதனாலதான் உன் ஆக்கினைகளை என்ன பண்றேன், அகற்றுகிறேன். அடுத்தது உன் சத்துருக்களை என்ன பண்ணுறார், விளக்கினார். சத்துருக்களை நான் என்ன பண்றேன், உனக்கு விளக்குகிறேன். அதுல இருந்து உனக்கு ஒரு விடுதலை. சத்ருவை விளக்கினார், இல்ல சத்ருட்ட இருந்து ஒரு விடுதலை தந்தார் அப்படின்னா, சிலர் உங்களை திட்டுறவங்களா இருக்கலாம், சிலர் உங்களை மதிக்கவே மாட்டாங்க, எல்லா இடத்துலயும் உங்களை ஏதோ ஒரு காரியத்துல குறை சொல்லிட்டே இருப்பாங்க. அப்படிப்பட்ட நபர்கிட்ட இருந்து உங்களுக்கு ஒரு பெரிய விடுதலை. இன்னும் சொல்ல போனா, அந்த மாதிரி நபர்கிட்ட இருந்து உங்களுக்கு ஒரு விடுதலை என்ன பண்றாரு, கட்டளை இடுகிறார். ஃபர்ஸ்ட். அடுத்தது அங்க சொல்லப்பட்டிருக்கு, கர்த்தர் உன் நடுவுல இருக்கிறார். ஆமாங்க, உங்களுடைய தண்டனைகள், உங்களுடைய குறைகள், உங்களுக்கு உண்டான அநேக பனிஷ்மெண்ட்டுகளை மாற்றும் பொழுது ஆண்டவர் என் கூட இருக்கிறாரு அப்படின்னு தெரியும். நிறைய வேளைகள்ல போராட்டம் பிரச்சனையோடு இருந்துகிட்டு இருக்கிற ஒரு மனிதன், அந்த பிரச்சனை நீங்கிச்சு, இல்ல இயேசு என் கூட இருக்கிறார், இனி இந்த பிரச்சனைக்கு என்ன இல்லை இடமில்லைன்னு நீங்க எப்போ விசுவாசிக்கிறீங்களோ, அப்போ இயேசு உங்க கூட இருக்கிறதே என்ன பண்ண முடியும், உங்களால விளங்கி கொள்ள முடியும், உங்களால புரிந்து கொள்ள முடியும். அதனாலதான் ஆண்டவர் அடுத்தாப்புல சொல்லி இருக்கிறாரு, இனி தீங்கை காணாதிருப்பாய். நீங்க என்னென்ன பிரச்சனையில இருந்தீங்களோ அதுல ஆண்டவர் விடுதலை தர்றாரு. இன்னைக்கு உங்க வேலை, உங்க காரியங்கள்ல நிறைய தோல்வி அடைஞ்சிருக்கலாம், அதனாலேயே நீங்க ரொம்ப சோர்ந்து போயிருக்கலாம். ஆனா கவனிங்க, இயேசு கூட இருக்கிறார், இயேசு என் கூட இருக்கிறார், எனக்கு அற்புதம் செய்வார், எனக்கு நிறைய இடங்கள்ல மாற்றத்தை தருவார். இதை நீங்க விசுவாசிக்கும் பொழுதே நிச்சயமா என்ன பண்ண முடியும், ஒரு பெரிய மாற்றத்தை பெற்றுக்கொள்ள முடியும். அதனாலதான் இந்த நாள் ஆண்டவர் உங்களுக்கு ஒரு வார்த்தையை சொல்றாரு, கர்த்தர் உங்க நடுவுல இருக்கிறார். நீங்க அதை விசுவாசிங்க. என்னென்ன காரியங்கள்லாம் அற்புதம் நடக்கணும், மாற்றம் நடக்கணும்னு எதிர்பார்க்கீங்களோ அது எல்லாத்துலயும் ஏசப்பா உங்களுக்கு என்ன பண்ணுவார், ஆசீர்வாதத்தை தருவார். இந்த வேலையில கூட ஜெபிக்கலாமா? ஸ்தோத்திரிக்கிறோம் பிதாவே, உம்முடைய கிருபைக்காக, இரக்கங்களுக்காக. ஆண்டவரே, இந்த வீடியோக்களை பார்க்கிற கண்ணீரோடு வேதனையோடு, வேலை இல்லை, யாரும் என் கூட இல்லை, தனிமையோடு இருக்கிறேன், நான் அழுகையோடு இருக்கிறேன், நிறைய போராட்டத்தில் இருக்கிறேன் அப்படி என்று எண்ணுகிற எல்லா பிள்ளைகளுக்கும் இயேசுவின் விடுதலை உண்டாகும்படியாய் ஜெபிக்கிறோம். ஆண்டவருடைய கரங்கள், ஆண்டவருடைய வல்லமைகள் பிள்ளைகளை எல்லாரையும் ஆசீர்வதிக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, தீங்கை காணாதிருப்பாய் என்று சொல்லியிருக்கிறீரே, உம்முடைய கரங்கள் ஒவ்வொரு பிள்ளைகளின் துக்கங்களையும் கவலைகளையும் அகற்றி போடும்படியாய் ஜெபிக்கிறோம். உங்க ஆசீர்வாதம் வெளிப்படட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.